வேண்டியதுனா? ஆமா, அப்படியே விட்டுற வேண்டியதான். சரி, ஓகேங்க. அது ஒன்று தான் வந்து இதாகல, மற்றதெல்லாம் வந்து செட் பண்ணிட்டேன். ஓகே, சரி. அசைன்மெண்ட் காமிச்சிருங்க, பார்த்துடலாம். நோட் பேட்ல ஓப்பன் பண்ணி காமிச்சிருங்களேன். நோட் பேட்ல ஒரு நிமிஷம். அது எங்கே வச்சுன்னு தெரியல. நான் உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் சென்ட் பண்ணவா? அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்க, சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகே, லீட் ஆஃப், ஸ்விக்கி ஆர்டர் ஆன், டெலிவரி ஏஜென்ட் ஆனா? ஆமாங்க. இது இல்லை, எது அசைன்மெண்ட் கீழே இருக்கிறதா? ஸ்விக்கி சப்போர்ட் ப்ரொஃபைல். ஓகே, சேல்ஸ் ஆப்பு. இது ஏற்கனவே கொடுத்தது தானே? இது ஏற்கனவே பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம இது மட்டும் பண்ணிக்கிறோம். பெர்மிஷன் செட்டிங் வந்து அடுத்த லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் நம்ம. இல்லைங்க, இதை ஏற்கனவே பண்ணியாச்சுங்க. நீங்கள் பழைய அசைன்மெண்ட் அனுப்பிச்சு விட்ருக்கீங்க. சரி, விட்டுருங்க, பரவாயில்ல. சரி, பரவாயில்ல, விடுங்க. நீங்கள் அசைன்மெண்ட் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணிட்டேங்க. அது மேபி மாற்றிச்சுனா. ஓகே, ஃபைன். சரி, இன்னைக்கு டாபிக் குள்ள போயிடலாம். சரிங்களா? ஃபைன். சரி, ஓகேங்க. ஸோ ஓகே, ஃபீல்ட் லெவல் செக்யூரிட்டியும் பார்த்துட்டோம். கரெக்டாக பெர்மிஷன் செட் தான், ரைட்? ஓகே, யா. ஃபைன். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெக்கார்ட் லெவல் செக்யூரிட்டி. சரிங்களா? ப்ரொஃபைலும் பெர்மிஷன் செட்லையும் வச்சு ஒரே நிமிஷம், நான் இப்போ சென்ட் பண்ணியிருக்கேன். அதுவா பாருங்களேன். ஸ்விக்கி சேல்ஸ் கன்ஃபிகரேஷன் இதில் போனால் நம்ம லாஸ்ட்டாக இதுவும் பாலிசிங்க. ஓகே, சரி, நம்ம இன்னைக்கு செஷன் போயிடலாங்க. சொல்லுங்க. சரி, ஸோ ரெக்கார்ட் லெவல் செக்யூரிட்டி அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் லெவல் செக்யூரிட்டினா என்ன அப்படின்ற பார்க்கறதுக்கு என்ன பண்ணுங்க, செகண்ட் யூசர் லாகின் குள்ள போங்க. ஓகே. இப்போ டெலிவரி ஏஜென்ட்ஸ் உள்ளார போங்க. ஓகே, இப்போ ஏதோ ஒரு டெலிவரி ஏஜென்ட்டை ஓபன் பண்ணுங்க. முருகன். இந்த ஓகே, இது வந்து இதோட ஓனர் வந்து யாரு? இந்த ரெக்கார்டோட ஓனர். இந்த ரெக்கார்டோட ஓனர் அட்மின் யூசர் தானே? இல்லையே, பாருங்க கரெக்டா யார் ஓனர். ஓனரா? செகண்ட் யூசர் தான் போட்டுருக்கு. ஓ சாரி. சரிங்களா? இப்போ நான் போய் சேல்ஸ் போஸ்ட்ல ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்றேன்னா அதோட ஓனர் யாரா இருப்பாங்கன்னா நான் தான் இருப்பேன். சரிங்களா? கிரியேட்டட் பை என்ன காட்டும்? என்னோட பேர் தான் காட்டும். சரிங்களா? நீங்க போய் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்க பேர் தான். அப்போ நீங்க ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்றீங்கன்னா அந்த ரெக்கார்டுக்கு நீங்க தான் ஓனர். ஓகே? ஸோ உங்க ரெக்கார்டை நான் போய் மாடிஃபை பண்ண
கூடாது இல்ல பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ற கான்செப்ட் பேர் தான் ரெக்கார்ட் லெவல். ஓகே, இது இந்த டெலிவரி ஏஜென்ட் தவிர ஏதாவது ஒரு டெலிவரி ஏஜென்ட் ரெக்கார்ட் ஓப்பன் பேக் போயிட்டு பேக் போயிட்டு ஓகே. ஸோ இது வந்து கிரியேட்டட் பை உஷா லோகநாதன், கரெக்டா? ஆமா. இப்போ இதை எடிட் பண்ணிட்டு கமிஷனை மாத்தி விட்டுறேன். கமிஷனை வந்து $100 மாத்திடுறேன். ஸோ இப்போ அட்மின் கிரியேட் பண்ண உங்களால மாற்ற முடியுது, கரெக்டா? ஸோ மற்றவங்களோட ரெக்கார்டை உங்களால எடிட் பண்ண முடியுது. இது வந்து டெலிவரி ஏஜென்ட் ஆப்ஜெக்ட் பிரச்சனை இல்லை. ஸோ உங்க ஹெச்ஆர் டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எம்ப்ளாயியோட சேலரியை வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, சரிங்களா? அப்ப எல்லாரும் அந்த சேலரி, எல்லாரோட சேலரியை பார்க்கலாம் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சேல்ஸ் ஃபோர்ஸ்ல. அது நல்லதா கெட்டதா? என்ன சொன்னீங்க? சேல்ஸ் ஃபோர்ஸ்ல சேலரி எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து உங்க, இப்போ நீங்க தான் ஹெச்ஆர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சிஇஓல இருந்து நேற்று ஜாயின் பண்ண ஃப்ரெஷரோட சேலரி வரைக்கும் சேல்ஸ் போஸ்ட்ல வச்சிருக்கீங்க. ஓகே, அத எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இஸ் தட் ஒரு ஃபைன் ஆர் அது இன்னொரு ப்ராப்ளம்? இட்ஸ் நாட் ஃபைன். இட்ஸ் நாட் ஃபைன். இல்ல, அது ப்ராப்ளம் கிரியேட் ஆகல. ரைட். ஸோ சிஇஓ சேலரி கூட நேற்று ஜாயின் பண்ண ஃப்ரெஷர் வந்து பாத்திர முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ரெக்கார்ட் லெவல் செக்யூரிட்டி தேவைப்படுது, ரைட்? ஸோ இப்போ நீங்க வந்து என்ன பண்ணீங்க, செகண்ட் ரெக்கார்டை போய் எடிட் பண்ணிட்டீங்க. அவருக்கு போயிட்டு அவர் பண்ண முடியுது. பட் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் ஓகே. பட் ரொம்ப முக்கியமான ஆப்ஜெக்ட், சேலரி, அப்புறம் கமிஷன், இந்த மாதிரி சென்சிட்டிவான ஆப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் இட் ஷுட் நாட் பி லைக் தட், கரெக்டா? ஸோ அதுக்காக தான் வந்து ரெக்கார்ட் லெவல் செக்யூரிட்டின்னு சேல்ஸ் ஃபோர்ஸில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த ரெக்கார்ட் லெவல் செக்யூரிட்டி டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். நோட் பேடில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஆர்கனைசேஷன் வைஸ் டிஃபால்ட். ஆர்கனைசேஷன் ஒரு நிமிஷம் சாட்ல அனுப்புறேன். சரி, ஓகே. இந்த ஸ்பெல்லிங் தான் ரெண்டாவது அனுப்பிக்கிறேன். ஓகே, இந்த எல்லா டாபிக்கும் பார்க்க போறேன். சாட் அனுப்பிச்சிருக்கேன். சரி, ஓகே. அந்த ஆர்கனைசேஷன் வைடு டிஃபால்ட் WIDE, சரிங்களா? ஓகே. ஸ்பெல்லிங் தப்பாயிடுச்சு. VID சொன்னீங்க. சாட்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. VID இல்ல, WID. Okay, yeah.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஆர்கனைசேஷன் வைட் டிஃபால்ட். சரிங்களா? இந்த ஆர்கனைசேஷன் வைட் டிஃபால்ட்டை வந்து ரெண்டாவது டாபிக்கை தூக்கிடுங்க. அது வந்து ஸ்பெல்லிங் கரெக்ஷனுக்காக ஆரம்பிச்சு. ஓகே. தேர்டு டாபிக் பேரு ஷேரிங் ரூல்ஸ். சரிங்களா? ஓகே. ஷேரிங் செட்டிங்ஸ் இல்ல, ஷேரிங் ரூல்ஸ். ஷேரிங் ரூல்ஸ். இப்போ வாய்ஸ் நல்லா தெளிவா கேக்குது. ஓகே. ஓகே, டன். ஸோ இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் போயிட்டு செட்டப் போயிடுங்க. இந்த ஆர்க் வைட் டிஃபால்ட்ஸ் வந்து ஷேரிங் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கும். சரிங்களா? ஆர்க் வைட் டிஃபால்ட்ஸ்னு அடிச்சிங்கன்னா வராது, ஷேரிங் செட்டிங்ஸ்னு அடிக்கணும், அதுக்குள்ளார இருக்கும். ஓகேங்க. ஓகேங்க, ஷேரிங் செட்டிங்ஸ்ல வந்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ ஆர்கனைசேஷன் வைட் டிஃபால்ட்ஸ்னு ஒரு ஃபர்ஸ்ட் செக்ஷன் இருக்கா? அதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுங்க, எடிட் கொடுங்க. ஓகே. இப்போ கீழே வாங்க. கீழே கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், மேல ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த டெலிவரி ஏஜென்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணிருங்க, பிரைவேட்னு மாத்திருங்க. ஓகே. ரெண்டு ஆக்சஸ் இருக்குங்க, இன்டர்னல் ஆக்சஸ், எக்ஸ்டர்னல் ஆக்சஸ்னு ரெண்டு டிராப் டவுன் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல் ஆக்சஸ், செகண்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்சஸ். இன்டர்னல் ஆக்சஸ் தான் as admin வரும். எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் வந்து டெவலப்பர் வந்து இன்டகிரேஷன்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க மட்டும் டெஸ்ட் பண்ணி. ஓகே. எக்ஸ்டர்னல் இன்டகிரேஷன் பண்ணல, கரெக்டா? அதனால இப்போ முடியாது. ஓகே. ஓகே. ஸோ இப்போ இதை ப்ரைவேட்டுக்கு மாத்திட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி செகண்ட் யூசர் வந்து அட்மினோட ரெக்கார்டை போயிட்டு அவருக்கு தெரியாம சேஞ்ச் பண்ணாரு, கரெக்டா? இந்த எல்லோ பேனர் போற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஓகே. ஷேரிங் செட்டிங்ஸ்ல நீங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் ஒரு ஜாப் ஒன்று ரன் ஆகும். சரிங்களா? அந்த ஜாப் முடிஞ்சாதான் அது வந்து அப்டேட் ஆகும். சரிங்களா? இந்த ஜாப் முடிஞ்சிருச்சா எப்படி தெரியும்? வந்து இருக்கும், ஜாப் ரன் ஆயிட்டு இருக்கிற வரைக்கும். அது ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அந்த பேனர் வந்து போயிடும். சரிங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இப்போ சரி, ஓகேங்க. போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஜாப் வந்து கம்ப்ளீட். சரிங்களா? ஃபைன். இப்போ என்ன பண்ணுங்க, செகண்ட் யூசர் லாகின் போங்க. டெலிவரி ரெக்கார்ட்ஸ் கொடுங்க. அதுக்கு முன்னாடி 3 ரெக்கார்டோ 4 ரெக்கார்டோ இருந்துச்சு, கரெக்டா? இப்போ ஆல் கொடுங்க. ஆல் கொடுத்து கோ கொடுங்க. பார்த்தீங்களா? இப்போ ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அப்போ அட்மின் பிரைவேட்னு கொடுத்தீங்கன்னா அட்மினோட ரெக்கார்டை பார்க்கவே முடியாது. உங்களுக்கு உங்களோட ரெக்கார்டை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், மற்றவங்க ரெக்கார்டை பார்க்கவே முடியாது. ஓகே. 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 இது கிரியேட்டட் பை உஷா செகண்ட் யூசரா? இது இருந்தது உஷா லாக்டவுன் வந்து இதுல பார்க்க முடியல, ரைட்டா? பார்க்க முடியல, ஆமாமா. சரிங்களா? ஓகே. இப்போ
ஆனா அட்மின் யூசரால எல்லாமே பார்க்க முடியும், அதனாலதான் அவர் அட்மின் சொல்றோம். ரைட்? கடவுள் மாதிரி அவரால் எல்லாமே பண்ண முடியும், அதனாலதான் அவர் கடவுள்ன்றோம். ரைட்? நெக்ஸ்ட் பிரைவேட், இந்த டெலிவரி ஏஜென்ட்டுக்கு பதில் டெலிவரி ஏஜென்ட் பிரைவேட் இருக்குல்ல, இதுல பப்ளிக் ரீட் ஒன்லின்னு மாத்துங்க. சேஞ்ச் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? சரிங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க பேனர் போற வரைக்கும். ஓகேங்க, போச்சு. கோ. இப்போ ரெக்கார்ட்ஸ் முடியும், எடிட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா எரர் அடிக்கும். அட்மின் ரெக்கார்ட் எடிட் பண்ணுங்க. ஓகே, இதை எடிட் பண்ணுங்க. பாத்தீங்களா என்ன சொல்லுது? ரெக்கார்ட் வந்து லாக் level of access. ஓகேங்க, ரெக்கார்ட் வந்து insufficient privilegesன்னு வந்துருச்சு உங்களுக்கு, இல்ல அப்படின்னு வந்துருச்சு. கரெக்டா? Done? Okay. பப்ளிக் ரீட் ஒன்லினா என்ன புரியுதா? மத்தவங்க ரெக்கார்ட படிக்கலாம், பட் எடிட் பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கு டெலிவரி ஏஜென்ட் ஆப்ஜெக்ட்ல எடிட் பர்மிஷன் இருக்கு, ஆனாலும் இந்த ஆர்கனைசேஷன் பை டிஃபால்ட்ல நான் பப்ளிக் ரீட் ஒன்லி எடிட் மத்தவங்க ரெக்கார்டை எடிட் பண்ண முடியாது. ஆனா திருப்பி செகண்ட் யூசர் லாகின் போங்க, உங்க ரெக்கார்டை நீங்க எப்ப வேணா எடிட் பண்ணிக்கலாம். டெலிவரி ஏஜென்ட் ரெக்கார்ட்ல போயிட்டு உங்க ரெக்கார்டு எதுவோ அதை ஓபன் பண்ணுங்க, செகண்ட் யூசர் கிரியேட் பண்ண ரெக்கார்டு எதுவோ அதை ஓபன் பண்ணுங்க. இதை எடிட் பண்ணுங்க. கமிஷன் வந்து 3000 ரூபாயில 5000 மாத்துங்க. பேர் கொடுங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆனா மத்தவங்க ரெக்கார்டை போய் எடிட் பண்ண எரர் அடிக்குது. கரெக்டா? இப்போ வேற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ சாரி, வேற அடுத்து பிரைவேட் பார்த்தாச்சு, பப்ளிக் ரீட் அண்ட் பார்த்தாச்சு, அடுத்து பப்ளிக் ரீட் அண்ட் ரைட். பப்ளிக் ரீட் அண்ட் ரைட் கொடுத்தா என்ன ஆகும்? உங்களால மத்தவங்க ரெக்கார்டை பார்க்கவும் முடியும், எடிட்டும் பண்ண முடியும். ஓகே, அப்படியே பப்ளிக் ரீட் அண்ட் ரைட் மாத்துங்க, சேவ் கொடுத்துருங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு செகண்ட் யூசர் லாகின்ல போயிட்டு அட்மின் ரெக்கார்டை எடிட் பண்ணி பாருங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டா நீங்க ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்கன்னா ஆர்கனைசேஷன் பை டிஃபால்ட் செட்டிங் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன இருக்கும்னா பப்ளிக் ரீட் அண்ட் ரைட் இருக்கும். சரிங்களா? ஸோ சேலரி மாதிரி ஒரு சென்சிட்டிவ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, இல்ல பர்சனல் லீவ்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ்ல. இப்போ நீங்க பர்சனல் லீவ் போட்டு போறீங்க, ஓகே, நானும் நீங்களும் ஒரே டீம் வச்சுக்கோங்களேன். நீங்க உங்க மேனேஜர் கிட்ட தான் லீவை ஷேர் பண்ணணும்னு அப்ரூவலுக்காக ஷேர் பண்ணுவீங்க. கரெக்டா? பட் ஒரு டீம் கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நீங்க பர்சனல் லீவ்னு போட்டு போறீங்க,
ரொம்ப பர்சனலான ஒரு ரீசன் அதில் போட்டிருக்கீங்க. அது பப்ளிக் ரீட் அண்ட் ரைட்டா இருந்தா என்ன ஆகும்? எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே எடிட் பண்ணலாம். ஸோ என்ன சென்சிட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் எது இருக்கோ பை டிஃபால்ட்டா நீங்க கஸ்டம் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணீங்கனாலே அதுக்கு செட்டிங் என்ன வைக்க போகுது? சேல்ஸ் ஃபோர்ஸ் பப்ளிக் ரீட் அண்ட் ரைட் வைக்க போகுது. ஸோ நீங்க தான் ஆஸ் அட்மினா போயிட்டு உங்க ஆர்கனைசேஷன்ல சொன்னாங்கன்னா அதை போயிட்டு பிரைவேட்டோ இல்லை பப்ளிக் ரீடோங்கயோ மாற்றணும். சரிங்களா? சென்சிட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸுக்கு. ஓகே. சப்போஸ் அவங்க சொல்லலாம், நீங்களாவே தெரிஞ்சுக்கிட்டு அதோட இது கொஸ்டின் கேட்டு இது எதுல வைக்கணும் அப்படின்னு கேட்டு நீங்க மாற்றணும். ஓகே, ரைட். ஓகேங்க. இதுல இப்ப எடிட் பண்ண முடியாதுல்ல ரீட் அண்ட் ரைட்க்கு? பப்ளிக் ரீட் அண்ட் ரைட்ல தானே இருக்கு. இப்பதானே எடிட் பண்ணீங்க. இல்ல நான் அது வந்து நான் 2000 கொடுத்து பார்த்தேன். கமிஷன் சேம் 1000 தான் இருக்கு. அதான் கேட்டேங்க. இல்ல கொடுத்து பாருங்க. 500 கொடுங்க. அப்போ எடிட் ஆயிடுச்சு. என்னங்க? ஓ, கமிஷன் மாறலையா? அது ஏதோ ரெஃப்ரெஷ் இஷ்யூ. இல்ல அது ரெஃப்ரெஷ் இஷ்யூ. அது ஸோ சேவ் கொடுங்க. ரெஃப்ரெஷ் கொடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மாறி இருக்கும். சரி, ஓகேங்க. மாத்தி பாருங்க. கம்பெனி பேரோல்ல இருந்து வேற ஏதாவது வெண்டார் பேரோல் அந்த மாதிரி மாத்தி. சரி, ஓகேங்க. போய் பாருங்க, மாத்தி பாருங்க. போதும், அப்படியே சேவ் கொடுத்துருங்க. இல்ல தேவையில்ல. சரி, ஓகே. பாத்தீங்களா மாறிடுச்சா? ஸோ இது வந்து ரெஃப்ரெஷ் மாதிரி சேல்ஸ் ஃபோர்ஸும் பை தி எண்ட் ஆஃப் தி டே இது ஒரு மனுஷன் பண்ண அப்ளிகேஷன் தான். நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் கூட ட்ரை பண்ணி பாருங்க. அக்கௌண்ட்டுக்கு பண்ணுங்க பேசாம. அக்கௌண்ட்டுக்கோ இல்லை லீடுக்கோ பண்ணி பாருங்க. Excuse me. லீட்ல ரெக்கார்ட் எதுவும் உள்ள இருக்கு. நான் வேற ட்ரை பண்றேங்க. இப்போ அதுக்கு ரீட் பண்ணல. என்ன சொல்றீங்க? லீடுல லீட் ஆப்ஜெக்ட்ல இருந்து ரெக்கார்டே எதுவும் இல்லைங்க. நம்ம எது கிரியேட் பண்ணல. நான் வேற எதுக்கு ட்ரை பண்றேன். என்னங்க? எங்க இருந்து லீட் ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம ரெக்கார்ட் எதுவுமே கிரியேட் பண்ணல. அதனால எதுவுமே ரெக்கார்ட் உள்ள போய் பார்க்க முடியல. இல்ல மாத்தாதீங்க. இங்க உங்க செகண்ட் யூசர் லாகின் போங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க என்ன வச்சீங்க? பிரைவேட் வச்சீங்க. பிரைவேட் வச்சா எல்லா ரெக்கார்டுமே வந்து அட்மின் தான் கிரியேட் பண்ணிருப்பாரு. இப்போ நீங்க ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓ, ஓகே 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 ஓகே. அது பார்க்க கூட முடியாது. ஓகே ஓகேங்க. இப்பதானே பார்த்தோம். குணா மட்டும் தெரிஞ்சது, மத்தது தெரியல. ஓகே ஓகேங்க. ஓகே. இப்போ நீங்க ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுங்க செகண்ட் யூசர் லாகின். ஓகேங்க.
தெரியுதுங்க. செகண்ட் யூசர் ஓனர். ஓகே. சரிங்களா? இது பிரைவேட்ல இருக்கிறதுனால உங்களால அதுல போய் பாத்தீங்கன்னா நிறைய லீடு இருக்கும். ஆனா நீங்க செகண்ட் யூசர் லாகின்ல இருக்கிறதுனால பிரைவேட்னு மாத்திட்டீங்க. ஸோ உங்களால அட்மின் கிரியேட் பண்ண லீடை பார்க்க முடியாது. ஓகேங்க. ஓகே. ஓகேங்க. ரீட் ஒன்லி கொடுத்தேன். இது வந்து எடிட் பண்ண முடியல. ரீட் ஒன்லி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது? எடிட் பண்ண முடியல. பார்க்க முடியுது பட் எடிட் பண்ண முடியல. பார்க்க முடியல இல்ல, பார்க்க முடியுது, எடிட் பண்ண முடியல. அதாங்க சொன்னேன். பார்க்க முடியுது பட் எடிட் பண்ண முடியலன்னு சொன்னேன். சரி சரி ஓகே. சரி ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வாங்க. இது ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு செக்யூரிட்டி. ஓகே. ஓகே, எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா? எல்லாமே ட்ரை பண்ணவா? இல்லைங்க, எல்லா ஆப்ஜெக்டும் சொல்ல, லீடுக்கு எல்லா செட்டிங் வச்சு பார்த்துட்டீங்களா? பப்ளிக் ரீட் ஒன்லி, பிரைவேட்டு, பப்ளிக் ரீட் அண்ட் ரைட் வச்சு பார்த்துட்டீங்களா? இல்லை இருங்க, நான் இதை வச்சு பார்த்துடுறேன். பப்ளிக் ரீட் ஒன்லி இருக்கு, பப்ளிக் ரீட் அண்ட் ரைட். இதுல எடிட் பண்ண முடியுது. ஆமா, பப்ளிக் ரீட் அண்ட் ரைட் வச்சீங்கன்னா மற்றவங்களோட ரெக்கார்டை பார்க்கவும் முடியும், எடிட்டும் பண்ண முடியும். சரிங்களா? ஓகேங்க. ஃபைன். ஓகேங்க. ஸோ வித் திஸ் வில் ஸ்டாப் ஹியர் டுடே. இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் இல்லை, கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு எப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டோம், சின்ன கான்செப்ட் பார்த்துட்டோம். இதையே கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட். சரிங்களா? அவ்வளோதான். ஓகே ஓகேங்க. இன்னைக்கு ஆஃப் அன் ஹவர் தான் கிளாஸ். சரி ஓகே, நோ ப்ராப்ளம். இங்க இதுல ட்ரான்ஸ்ஃபர்ன்றது மட்டும் என்னன்னு சொல்லிடுறீங்களா? என்னங்க டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு ஏன் அதை சொல்றேன்னா, அது வந்து ஒரு கன்சல்டன்ட் டாபிக். சரிங்களா? டிரான்ஸ்ஃபர்னா அப்படின்னா ரெக்கார்டு ஒன்று இருக்குன்னா, இப்போ அட்மின் தானே ஓனர் சில ரெக்கார்ட்ஸுக்கு. நம்ம டிரான்ஸ்ஃபர் ரைட்ஸ் நம்மளுக்கு இருந்தா தான் அட்மின்ல இருந்து நம்ம இன்னொருத்தருக்கு மாற்ற முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ரீட் அண்ட் ரைட்ல தானே வச்சிருக்கீங்க, கரெக்டா? இப்போ உங்க செகண்ட் யூசர் லாகின் போனா போயிட்டு ஓகே, இப்போ எடிட் ஆப்ஷன் கரெக்டா? உங்களுக்கு எடிட் பண்ணுங்க, இதை செக் பண்ணிட்டு இதை வந்து இந்த யூசரை மாத்தி விடுங்க. ஓனர்னு இருக்கு பாத்தீங்களா? கீழே வந்து ஓனர் நீங்க எதுக்காக
லீட் ஓனர் மேல இருக்கு பாத்தீங்களா, மாத்த லீட் வருதா? ஓனர் இங்க இருக்குங்க. மாத்த முடியல. மேல பாத்தீங்களா, மாத்த முடியல. இப்போ அதை டிரான்ஸ்ஃபர்ல வச்சுட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. அப்ப மத்தவங்களோட ஓனர் கூட மாத்திடலாம், அதுக்குதான் டிரான்ஸ்ஃபர். ஓ ஓகே.